வந்து ஜோக்ஸ் வீடியோ பார்த்துட்ருக்கோம் இல்லையா, அதில் வந்து ஃபஸ்ட்டு பயங்கரமான ஒரு ஜோக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம உள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அமேசான் அமேசான் கார்டு சோகம். அந்த ஜோக்கோட நேம் வந்து அமேசான் கார்டு சோகம். கணவன், ஏமா உன் அமேசான் ஆப்பில் கார்ட்னு ஒன்று இருக்கும்ல, அந்த அமேசான் கார்ட்டில் 54 ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கேன், ஆனால் எதையுமே ஆர்டர் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன், ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் மனைவி. அது வந்துங்க, எனக்கு போர் அடிக்கும் போதெல்லாம் ஆன்லைனில் போய் ஷாப்பிங் பண்ணுவேன். கணவன் ஆச்சரியமாக, ஆர்டர் பண்ணாமல் அது எப்படிமா ஷாப்பிங் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கணவன் கேட்குறது மனைவி. ப்ராடக்டை கார்ட்டில் ஆட் பண்ணிவிடுவேன். அந்த கார்ட்டில் ஆட் பண்ணுவாங்க. கார்ட்டில் ஆட் பண்ணும்போது மனசுக்கு ஒரு திருப்தி கிடைக்குதுங்க. அப்படியே உங்கள் கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸை டைப் பண்ணிவிட்டு பேயிங் பேஜ் வரைக்கும் போவேன். கிரெடிட் கார்டு நம்பரை போட்டு பேயிங் பேஜ் வரைக்கும் போவேன், ஆனால் சப்மிட் கொடுக்க மாட்டேன். அது ஒரு தனி சுகம்ங்க. கணவன், ஹார்ட் அட்டாக் வராது தான் குறை. கிரெடிட் கார்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணி இவ்வளோ பொருளை பர்ச்சேஸ் பண்ணன்ற மாதிரி. அம்மா தாயே, என் கார்டு லிமிட்டை வச்சு மைண்ட் கேம் ஆடுறியாம்மா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கரெக்டு தான், கிரெடிட் கார்டு லிமிட்டை வச்சு மைண்ட் கேம் ஆடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அடுத்த அதிரடி ரவுண்டு, நம்ம ஆட்டோக்காரங்க மட்டும் டிராஃபிக் கலப்பறைகள். ஜோக் 1 பார்க்க போகிறோம். மீட்டரும் மைலேஜும். பயணி, அண்ணே கிண்டி போகிறதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு ஆட்டோக்காரன்னு சொல்கிறாரு, 300 ரூபா ஆகுமா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது பயணி, என்ன மீட்டர் போட்டு வரக்கூடாதா, மீட்டரில் போட்டால் 100 ரூபா தானே வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயணி வந்து ஆட்டோக்காரர்கிட்ட கேட்குறாரு. அது ஆட்டோக்காரண்ண, தம்பி மீட்டருங்கிறது வண்டியில் சும்மா டிசைனுக்கு வச்சுருக்கேன், ஷோ பீஸு, அது பாட்டுக்குன்னு ஓடும், வண்டி என் இஷ்டத்துக்கு ஓடும், நீ வர்றியா இல்லை மீட்டரை கிண்டிக்கு அனுப்பி வைக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பயணி மைண்ட் வாய்ஸ், இந்த நியாயத்தை நான் எங்கே போய் கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. கரெக்டு தான், எங்கேயுமே போய் கேட்க முடியலையா. அடுத்து கூகுள் மேப்பும் ஆட்டோ அண்ணனும். பயணி, அண்ணே கூகுள் மேப்பில் இடது பக்கம் திரும்புன்னு காட்டுது, நீங்கள் வலது பக்கம் திரும்புகிறீங்க, ஏண்ணே அப்படின்னு சொல்லி. ஆட்டோ அண்ணன், தம்பி கூகுள் மேப் வச்சுருக்கவன் அமெரிக்காக்காரன், இந்த ஊர் தெருவில் இருக்கிற குழியும் மேடும் அவனுக்கு தெரியுமா, இந்த ஊரில் இருக்கிற குழியும் மேடும் அவனுக்கு தெரியுமா, எனக்கு தெரியுமா, எனக்கு கூகுள் மேப் வச்சுருக்கேன் அமெரிக்காக்காரன், இந்த ஊரில் இருக்கிற குண்டும் குழியும் அவனுக்கு தெரியுமா இல்லை எனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறேன் ஆட்டோக்காரனை. அதான் தம்பி, கூகுள் மேப் ஷார்ட்கட் காட்டும், ஆனால் நான் வண்டி ரிப்பேர் ஆகாமல் போகிற பாதையே காட்டுறேன், அமைதியாக உட்காந்து வா அப்படின்னு சொல்கிறாரு. கரெக்டு தான், ஆட்டோக்காரங்க தான் வந்து மேக்ஸிமம் அந்த ரூட்டெலாம் வந்து தெரியும். கூகுள் மேப்பில் கூட எதுவுமே எங்கன்னா செவத்தில் மூட்டி விட்டுருதுன்னு வச்சுக்கோங்க, நிறைய பேர் பழத்தில் கிளத்தில் போய் மாட்டிக்கிறாங்க கூகுள் மேப்பால். அதனால் வந்து அது ஒன்றும் கரெக்டு தான், ஆட்டோக்காரங்களுக்கு தான் தெரியும். அடுத்து ஒரு மொக்கை ஜோக்கை பார்த்துட்டு நம்ம இதுக்கு போகலாம். மொக்கை டிராஃபிக் கேள்வி, ரோட்டில் போகிறப்போ ஸ்பீட் பிரேக்கர் எதுக்காக வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பதில், வண்டியில் சீட்டில் உட்காந்து போகிறவன் கொஞ்ச நேரமாவது காற்றுல பறக்கிற ஃபீலிங் அனுபவிக்கிறவங்கள நல்ல எண்ணத்தில் தான் ஸ்பீட் பிரேக்கர் வச்சுருக்காங்களாம். உட்காந்துக்கினே ஒரே இடத்துல உட்காந்துன்னு போகிறோம்ல, அது வந்து ஹீட் ஆகிட போகுதுன்னு கொஞ்சம் காற்றுல பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்பீட் பிரேக்கர் வச்சுக்கிறாங்களாம். தெரியுதா இது வந்து ஸ்பீட் பிரேக்கர் ஏன் வச்சுக்கிறேன்னு கேட்டால் இது சொல்லுங்கள், ஓகேவா. இதோட இந்த வீடியோ முடியுது. தேங்க்யூ டு ஆல். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் தேங்க்யூ. பை.